வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சோளா பூரி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். கூடவே சோளா பூரிக்கு பக்காவான சைடிஷாக ஒரு சென்னா மசாலா செய்ய போகிறோம். அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மிளகு சென்னா மசாலா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ மூலமாக போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோளா பூரி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். மைதா மாவில் செஞ்சால் தான் கடையில் கிடைக்கிற சோளா பூரி டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்திக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாம். ரவை சேர்த்தும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பூரி. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்திக்கலாம். சோடா உப்பு சேர்த்தும்போது பூரி நல்லா சாஃப்டாக நல்லா உப்பி வரும். அதனால தான். கடைசியாக இப்போ இதோட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பிசையோம்ல அந்த மாதிரி பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மாவு இந்தளவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாச்சு. பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பிசைய கையில் ஒட்டுற மாதிரி தான் வரும். ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவு சாஃப்டாக மாவு கிடச்சிரும். ரொம்ப பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் தடவி நீங்கள் பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே 1 ஸ்பூன் கட்ட எண்ணெய் விட்டு நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு மேலே சீக்கிரம் காயாமல் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். பூரிக்கு ஆப்டான ஒரு சென்னா மசாலா செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி மிளகு சென்னா மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு குக்கர் வச்சு ஒரு 5 ஸ்பூனு காட்ட எண்ணெய் சேர்த்திட்டு 1 ஸ்பூனு காட்ட ஜீரகம், ஒரு 4 வரமிளகா 2 கிள்ளி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறமா இதோட ஒரு 2 ஸ்பூனு காட்ட மிளகு, ஒரு 4-5 பூண்டு கொரன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த மிளகு எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். நல்லா குழைய வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா இதோட ஒரு 2 துண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம். வெல்லம் ஏன் சேர்க்குறோன்னா அந்த மிளகோட அந்த காரத்தன்மையை நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட அந்த காரத்தோட நல்லாயிருக்கும். அதனால தான். இப்போ இதோட 1 ஸ்பூன் காட்ட குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் காட்ட ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். கூடவே சுண்டல் வேக வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்திடலாம். 1 கப் அளவுக்கு சுண்டலை ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்திக்கலாம். வேக வச்ச தண்ணியோடவே இதோட சேர்த்திக்கலாம். அந்த தண்ணியில் அதிகமான சத்து இருக்குது. அதனால் நம்ம தண்ணியோடவே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா பட்டாணி நம்மளுக்கு வெந்து வரணும். கொதித்ததுக்கப்புறமா பட்டாணிலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விசில் விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு வச்சுருந்தேன். அதை 2 கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி வரணும். குழம்பு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்திக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்தும்போது அந்த புளிப்பு, அந்த காரம், நம்ம ஆல்ரெடி வெல்லம் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து குழம்பு பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் குழம்பு நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை கடைசியாக தூவிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பூரிக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் சாப்பாட்டுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
மாவு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊறி இருந்தது. நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருந்தது மாவு. இது நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5-10 நிமிஷமாவது நல்லா கை விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம 3 மணி நேரம் போல் ஏன் ஊற வச்சுருந்தோம்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறி நம்மளுக்கு சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கணும் தான் நம்ம 3 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருந்தோம். இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். அதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்துக்கலாம். மீதி வந்து நம்ம மூடி போட்டு மாவு காயாமல் மூடி வச்சிடலாம். இப்போ மாவு திரட்ட போகிற அந்த பலகை மேலே கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை வந்து அது மேலே வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணி அழுத்திட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டக்கூடாது, லைட்டாக மொத்தமாக இருக்கணும். நம்ம வந்துட்டு இது மைதா மாவு, அதனால் லைட்டாக இது பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு மாவு வந்து நல்லாவே விரிஞ்சு கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக விரிச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப மொத்தம் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்டேஜில் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. இது மைதா மாவுங்காட்டி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால் லைட்டாக தேய்ச்சாலே போதும். இந்தளவு மொத்தமாக இருக்கணும் மாவு. கடைகளில் ரவுண்ட் ஷேப்பு நீளவட்ட ஷேப்பில் நம்மளுக்கு சோளா பூரி கிடைக்கும். இன்றைக்கி நான் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மாவு வந்துட்டு திரட்டி வச்சுருந்தோம்ல அந்த மாவு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ அந்த மாவு மேலே அந்த ஹீட்டாக இருக்கிற எண்ணெயை வந்து இந்த மாதிரி எடுத்து மேலே ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா பூரி வந்து நல்லா ப்ளஃபியாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். பூரியை பொறுத்த வரையும் நல்லா ஹீட்டாக இருக்கிற எண்ணெயில் தான் பூரி வந்து நல்லா உப்பி வரும். அவ்வளோதான் நம்மளோட உப்பலான சோளா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான சோளா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குது. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே சோளா பூரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஆப்டான மிளகு சென்னா மசாலா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஒரு ஸ்வீட்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.